बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अम्मा बाद फ़इन्न खैरल हदीस किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम शर्रल उमूरि मुहदसातुहा कुल्ल मुहदसतिन बिदअ कुल्ल बिदअतिन ज़लाला व कुल्ल ज़लालतिन फिन्नार फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून व क़ाल अय्ज़न या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तकुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा वक़ाल अय्ज़न या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் உள்ள அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அஹ்காமுன் நஃபகாத், செலவு செய்வதனுடைய சட்டங்கள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழக்கூடிய நாம் ஒவ்வொரு செயல்களையும் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் என்ன இருக்கிறது என்பதை நன்றாக விளங்கி அந்த அடிப்படையில் செயல்படுகின்ற பொழுது அதற்கான முழுமையான நன்மையும் முழுமையாக இஸ்லாமிய வாழ்வியலை பின்பற்றிய மக்களாகவும் நாம் ஆக முடியும். அதனால்தான் சஹாபா பெருமக்கள் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். திருமறையை நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும். கேட்கிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். அதில் ஒன்று தான் இந்த செலவினங்களை பற்றி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத் பக்ரால 215வது வசனமாக பதிவு செய்கிறான். யஸஅலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள் எதை செலவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போ உலகத்தில் செலவு செய்ய தெரியாத மனிதர்கள் உண்டுமா என்று சொன்னால் இல்லை. செலவழிக்க தெரிந்தவர்கள்தான் எப்படி செலவழிக்க வேண்டும், எப்படி சேமிக்க வேண்டும், எப்படி போனால் வீணாக போகிறது, எப்படி செலவழிக்காமல் இருந்தால் கஞ்சத்தனமாக சேமிக்கப்படுகிறது, எல்லாமே தெரியும். அப்போ தெரியாத ஒரு வெள்ளேந்திகளாகவோ வெகுளிகளாகவோ உலகத்தில் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்திருக்கக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு இல்லை. அன்றைக்கும் அப்படித்தான். அப்போ அவர்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அது அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இஸ்லாமிய வாழ்வியல் நெறியின் அடிப்படையில் எங்களுடைய செலவினங்கள் இப்படி இருக்க வேண்டும். அதுதான் அதனுடைய கேள்வியுடைய சாராம்சம். அல்லாஹ் பதில் சொல்கிறான், குல்மா அன்ஃபக்தும் மின் ஹைரின் ஃபலில் வாலிதைன், உங்களுடைய அந்த பொருளாதாரத்தில் சிறந்ததாக இருக்கக்கூடிய அதை நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு செலவு செய்ய வேண்டும். வல் அக்ரபீன், உங்களுடைய உறவுகளுக்கு செய்ய வேண்டும். வல் யத்தாமா, அனாதைகளுக்கு செய்ய வேண்டும். வல் மசாக்கீன், ஏழைகளுக்கு செய்ய வேண்டும். வபினிஸ் சபீல்,
வழிப்போக்கர்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டும். வமா தஃபாலு மின் ஹைரின் ஃபை இன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்லறங்களையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து ஒரு பட்டியல் போட்டு கொடுத்துட்டான், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் செலவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி. மேல் மிச்சமாக கூடுதலான தகவலாக இறை தூதரவர்கள் ஒவ்வொருவருக்குமே எப்படி நம்ம செலவு செய்யணும். ஒரு பெற்றோர்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நீண்ட நெடிய செய்தி, ஒரு உறவுகள் என்று சொன்னால் அதுவும் நீண்ட நெடிய செய்தி. இப்படியே அவர்களுக்கு செலவு எப்படி செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் என்ற சட்டத்திட்டங்களை நமக்கு அல்லாஹ் மிக தெளிவாக வழங்குகிறான். அப்போ அதில் ஒன்று தான் பெற்றோர்கள். பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, செலவு செய்யுங்கள். அப்போ பெற்றோர்களுக்கு நாம் கடமை, அவர்களுக்கு நாம் செலவு செய்ய வேண்டிய கடமை. முதலாவது இடமாக அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் அதை பதிவு பண்ணுறான். அப்போ இன்றைக்கு முதியோர் இல்லங்களில் விடக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள், முதியோர் இல்லங்களில் நடத்தக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் யோசிக்க வேண்டுமே. அல்லாஹ் வந்து தாய் தந்தையர்கள் வந்து முதுமை அடையத்தை செய்வாங்க. அந்த நேரத்தில் அவர்களுடைய குணாதிசயங்கள் மாறத்தான் செய்யும். அவர்களோடு நீங்கள் இணக்கமாகத்தான் நடக்கணும். சீண்டு கூட அவங்கள சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளவு செலவழிக்கணும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சொல்லக்கூடிய செய்திகள். இது தெரியாத இஸ்லாமிய மக்கள் உண்டுமா? எல்லாத்துக்குமே தெரியும். இஸ்லாத்தில் தொடர்பில்லாத மக்களுக்கு விட தெரியாது. இஸ்லாமிய வாழ்வியல் பற்றி சம்பந்தமில்லாத, இஸ்லாத்தில் தொடர்பில்லாத இஸ்லாமியர்களுக்கு விட தெரியாது. இஸ்லாத்தில் தொடர்புள்ள மக்களுக்கு தெரியுமான தெரியும். தெரிந்தவர்கள் தான் தாய் தந்தையர்களுக்கு உண்டான செலவினங்களில் ரொம்ப கணக்கு பார்க்குறாங்க. நான் என் தாய்க்கு இவ்வளோ கொடுத்துட்டேன், சில ஆயிரங்களை கொடுத்துட்டு அதுவே ஒரு பெருமிதமாக நான் இவ்வளோ கொடுத்துட்டேன். நீ உன்னுடைய சொத்து இல்லை, ஒன்றையே அவங்களுக்கு கொடுத்தாலும் அது ஈடாகாது. அவங்களுடைய அந்த பெருமதி இருக்குல்ல, அது எங்கேயாவது போய் ஈடாக்க முடியுமா? அவர்களுடைய தியாகத்திற்கு எங்கேயாவது ஈடாக முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க, என்னுடைய தாய் தந்தையருக்கு நான் என்ன பணிவிடை செய்வதன் மூலமாக ஈடாக்க முடியும் சொன்னார்கள். ஒருவேளை அவர்கள் எங்கேயாவது அடிமைப்பட்டு கிடந்தால் அதிலிருந்து, ஏன்னா அதுதான் அப்போதைக்கு பெருசாக இருந்துச்சு, அவர்களை நீ உரிமை வாங்கி அவர்களை அடிமையிலிருந்து உரிமையை விடுவது இருக்கிறது, அதுதான் அவர்களுக்கு செய்வதில் நீங்கள் ஓரளவு ஈடுகட்ட முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ பெற்றோர்களுக்கு செலவு செய்வதில் வந்து அப்படியே கையை சுருக்குறான், கஞ்சத்தனம் பண்ணுறான்னு சொன்னால் இவனை குறித்து என்ன சொல்லுகிறது இஸ்லாம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து ஒரு நபித்தோழர் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை, எனக்கு பொருளாதாரம் இருக்கிறது, எனக்கு குழந்தையும் இருக்கிறது, இன்னபி இஜ்தாக மாலி, என்னுடைய பெற்றோர் தந்தை இருக்கிறாரே அவர் என்னுடைய பொருளாதாரத்தை தேவை உடையவராக இருக்கார், பொருளாதாரத்தை கேட்குறார், குடுன்னு சொல்லி கேட்குறார். இப்போ நான் என்ன செய்ய? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபகால அந்த வ மாலுக்க லி அபிக்க, நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் தந்தைக்கு உள்ளதுறாங்கிறாங்க. நீ நினச்சிக்கிட்ட இல்லையா என் பொருளாதாரம் எனக்கு நினைக்கிற? இல்லை, உன்ட்ட எவ்வளவு இருக்குதோ அது உன்னுடைய பெற்றோர்களுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, வக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன் அவுலாதக்கும் மின் அத்தியபி கஸ்பிக்கும் ஃபகுலு மின் அம்வாலிஹிம், உங்களுடைய சம்பாத்தியத்திலேயே மிக சிறந்த சம்பாத்தியம் உங்களுடைய குழந்தைகள் தான், அவங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க? பிடுங்கி சாப்பிட முடியும், எடுத்து சாப்பிட முடியும், அந்த சக்தி இல்லாதனால நீ ஏளனம் பண்ணி சில ஆயிரங்களை கொடுத்து விட்டு அல்லது முதியோர் இல்லங்களில் சேர்த்து விட்டு அல்லது தனி குடித்தனங்களாக கேடு கட்டி கிடங்கள் என்று விட்டுவிட்டு இன்றைக்கு சந்தோஷமாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல குடும்பங்கள், இஸ்லாமிய குடும்பங்கள், முதல் சஃபில் நிற்பவர்கள், தஹஜ்ஜத்தெல்லாம் தொழக்கூடியவர்கள், ஹஜ்ஜெல்லாம் செய்தவர்கள், ரமதானுடைய நோன்பெல்லாம் நொறுக்கக்கூடியவர்கள் சொர்க்கம் போவார்களா? அல்லாஹ்வுடைய கேள்வியிலிருந்து தப்பித்துக் கொள்வார்களா? தாய் தந்தையர்களை இப்படி விட்டுவிட்டு அவர்களுக்கு உண்டான செலவினங்களை சரியான முறையில் செலவு செய்யாமல் கொடுக்காம இவர் எல்லா அமல்களும் செஞ்சுட்டு சொர்க்கம் போயெல்லாம் நினச்சா சொர்க்கம் போக முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களே,
எனக்கு ஹஜ்ஜு கடமையாயிருச்சு, நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்களே, பெற்றோர்கள் இருக்கிறாங்களா? ஆமாம், அவங்களுக்கு போய் பணிவிடை செய்யுங்க. ஹஜ்ஜுக்கு போகிறத விட பணிவிடை செய்ய சொன்னார்கள். போருக்கு வருவதை விட போய் பணிவிடை செய்ய சொன்னார்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவனிக்க வேண்டாமா? இஸ்லாமிய பெருமக்கள் புரிய வேண்டாமா? இதை அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை செய்த அந்த செய்திகளைத்தான் நம்ம பார்க்குறோம். அதனால் பெற்றோர்களுக்கு கொடுப்பதில் எந்த குறையும் வச்சிடாதீங்க. ஆனால் அவர்கள் செலவழிக்கக்கூடிய அந்த விதங்களை கவனியுங்கள். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது உங்களுக்கு தான் சட்டம், பெற்றோர்களுக்கு தான் சட்டம். ஆனால் பெற்றோர்கள் நல்ல வழியில் செலவழிக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, எந்த விதமான குறுக்கீடு செய்ய முடியாது. அவர்கள் தீய வழியிலே, தவறான வழியிலே, இஸ்லாத்திற்கு புறம்பான வழியிலே செலவு செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் தடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது, எடுத்துச் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகள் இருக்கிறதே, அவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய பொருளாதார செலவு இருக்கிறதே, அதில் நீங்கள் எந்த விதமான கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது என்பதை இஸ்லாமிய தெளிவாக சொல்கிறது. இதில் இன்றைக்கு நிறைய இஸ்லாமியர்கள் ஓட்டை உடையவர்களாக, குறை உடையவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். அதே போல் அடுத்து தன்னுடைய குடும்பம் இருக்கிறதே, தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவிக்கு, ஒரு குழந்தைகளுக்கு செலவழிக்கக்கூடிய பொறுப்பு ஆணுக்கு இருக்கிறது. எனவே அந்த குடும்ப பெண்ணுக்கு சம்பாதிக்கக்கூடிய பொறுப்பு இல்லை. இன்றைக்கி சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க, அது வேறு டாபிக், உள்ளே போக வேண்டியதில்லை. அவர்கள் சம்பாதிக்க வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்நிய ஆடவர்களோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டியதில்லை. அந்நிய ஆடவர்களுக்கு கீழே தலை குனிந்து நிற்க வேண்டியதில்லை. அவர்கள் ஏசக்கூடிய ஏச்சுக்களை எல்லாம் வாங்கி அவர்கள் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹ் நிமிர்ந்து நிற்க சொல்கிறான் பெண்களை. எப்படி சொல்கிறான் அல்லாஹ்? அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாஇ பிமா ஃபல்லல்லாஹு பஅதஹும் அலா பஅதின். ஆண் இருக்கிறாங்க பாருங்க, ஆண் தான் நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிறான் அல்லாஹ். உங்களை அவர் சிறப்பித்து வைத்திருக்கிறார். நீங்கள் பெண்களுக்கு செலவழிப்பதன் மூலமாக உங்களுடைய கைதான் மேலே ஓங்கி அங்கு நிற்க வேண்டும். உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அவர்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் தான் செலவழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. இன்றைக்கு மேதாவிகள் படிக்கிறார்கள், படிக்க வேண்டாம்னு சொல்லலை. இன்றைய தலைமுறை படிக்கிறதுல உள்ள நிறையா போயிட்டாங்க. படிக்க வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. அதில் எதிர்கருத்து உள்ள நினைச்சிடாதீங்க. படிக்க வைங்க, என்ன வேண்டுமோ அவ்வளோ படிக்க வைங்க. ஆனால் படித்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய சேட்டை அல்லது கடின வார்த்தை போட்டால் திமிர் இருக்கிறதே, நானும் சம்பாதிக்க வேண்டும், என்னிடத்தில் 4 காசுகள் இருக்க வேண்டும், அப்போ தான் எனக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். எதில் மதிப்பு கிடைக்கும்? நீங்கள் போய் அந்நிய ஆண்கிட்ட குழாவிக்கிட்டு இருக்கிறது, அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கிறது, அந்நிய ஆண்கள் சில வேளைகள் தனிமையில் இருக்கும் பொழுது நீங்கள் தனிமையில் இருப்பது, அங்கு எதெல்லாம் இஸ்லாமிய வரம்புகள் மீறப்படுகிறதோ அவ்வளவும் மீறி நீங்கள் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டுமா? பெண்களுக்கென்றே குறிப்பாக உள்ள இடங்கள் மிக குறைவு தானே. அங்கே அப்படியாப்பட்ட இடங்களில் நீங்கள் பணி செய்வது வேறு. ஆனால் இன்றைக்கு நிறைய இடங்களில் பார்க்க போகிறோம், நம்முடைய அலுவல்களுக்காக வேண்டி பார்க்க போகும் பொழுது, நம்ம சில வேலைகள் நிமித்தமாக பார்க்க போகிற பொழுது அங்கே ஆணும் பெண்ணும் பேசிக்கொள்ளக்கூடிய, அவர்கள் விளையாண்டு கொள்ளக்கூடிய, அவர்களுக்கு மத்தியில் உண்டான சேட்டைகளை பார்க்கின்ற பொழுது கண் கூசுகிறதே. இது தெரியாத பெண்கள், தெரிந்த பெண்களும் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், மேடையில் சர்வசாதாரணமாக ஆண்களுக்கு நிகராக நின்று உன்னில் நான் விட்டவன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் மேடைகளில் அந்த மேடையில் இஸ்லாமிய நாகரிகத்தை பேணாத பெண்களும் இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய வேதனை அது. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது? பொம்பளையை நீங்கள் அனுப்பிவிட்டு சம்பாதிச்சு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுதா? இல்லையே. பெண்ணை வீட்டில் உட்கார வச்சு, பெண் என்று சொன்னால் நளினமானவங்க, மென்மையானவங்க, பூ போன்றவங்க, அவங்க பாதுகாக்கப்பட வேண்டியவங்க, அழகா வீட்டில் வச்சு பாதுகாத்து நீ சம்பாரிச்சு கொடுப்பா அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. நீ சம்பாரிச்சு எல்லாம் கொடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மா ஹக்கு ஜௌஜத்தி அஹதினா அலைஹி, எங்கள் உள்ள மனைவிக்கு உண்டான உரிமைகள் என்ன அல்லாஹ்வுடைய தூதரேன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க.
கால அன் துத்தியமாக இதா தாய்ந்த, நீ சாப்பிடக்கூடிய உணவை அவளுக்கு கொடுக்க, நீ தான் உணவு கொடுக்கணும். அவங்க சம்பாரிச்சுட்டு வந்துட்டு உணவு கொடுக்கக்கூடாது. உனக்கு இயலாமல் போயிடுச்சு, வேறு வழி இல்லை, உனக்கு உறவுகள் இல்லை, உதவக்கூடியவர்கள் இல்லை, வேலை செஞ்சுதான் ஆகணும் என்று சொன்னால் அது வேறு. ஆனால் உனக்கு எல்லாம் இருக்கிறது, அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறான். மீண்டும் நீ பேராசை உடையவனாக நீ உன்னுடைய மனைவியை வேலைக்கு அனுப்புவது இருக்கிறதே, அது என்ன சிறந்தது? அது அப்போ என்ன சொல்லுது? நீ உணவு கொடு அப்படின்னு சொல்லுது இஸ்லாம். நீ சாப்பிட்டா உணவு கொடு. வத்தக்ஸூஹா இதக் தசைத்த, நீ ஆடை அணிவது போன்று அவளுக்கு ஆடையை கொடு என்று இஸ்லாம் சொல்லுது. இன்னும் சில செய்திகளை சொல்லுது, அது சப்ஜெக்டுக்கு தேவையில்லை. அப்போ பெண்ணிற்கு செலவழிக்கக்கூடிய பொறுப்பு ஆணுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சூரத்து நிசால 34வது வசனமாக சொல்கிறான். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பெண்ணுக்கு செலவழிக்கக்கூடிய இந்த பொறுப்பு, கணவன் மனைவி என்ற அந்த உறவு இருக்கிறதே, அந்த உறவு இருக்கின்ற வரை அவர்கள் செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் மௌத்தா போய்விட்டால் கூட அவருடைய சொத்திலிருந்து பங்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் சட்டம் சொல்லுது. இது போக இன்னும் ஒரு சட்டம் என்ன சொல்லுது? ஒருவேளை ஒரு பெண் தலாக் சொல்லப்பட்டு விட்டால் அந்த தலாக் சொல்லப்பட்ட பெண்ணிற்கு இந்த கணவன் செலவழிக்க வேண்டும் என்ற சட்டத்தையும் இஸ்லாம் சொல்லுது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், தலாக் என்பது 2 வகை. ஒன்று மீட்டக்கூடிய தலாக், 2 தலாக் வரை மீட்டலாம். மூன்றாவதாக தலாக் சொல்லிவிட்டால் மீட்ட முடியாத தலாக். அப்போ 2 தலாக்குக்கு பாருங்கள், 2 தலாக் விட்டால், அதாவது ஒரு தலாக் விட்டுருக்கிறாரு, அப்படி ஒரு தலாக் விடுகின்ற பொழுது 3 மாதவிடாய்கள் அந்த பெண் என்ன செய்யணும்? இத்தா இருக்கணும். அப்படி இத்தா இருக்கக்கூடிய காலங்களில் அவர் தான் தன்னுடைய வீட்டில் தங்க வச்சிருக்கணும். அவர் தான் அந்த பெண்ணுக்கு செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி, அவள் தலாக் விடப்பட்டாலும் செலவு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளை இருக்கிறது. எப்போ? 2 வரைக்கும். 3வது தலாக்காக பிரிந்து விட்டால் கணவன் மனைவிங்கிற உறவே அருந்து விடுகிறது. 2 தலாக் கணவன் மனைவி பந்தம் இருக்கு, பந்தம் இருக்கிறதுனால இஸ்லாம் சொல்லுது நீ அந்த பெண்ணுக்கு செலவழி. ஆனால் பந்தம் இல்லாமல் முறிந்து விடுகிறதே, கடைசி ஒட்டுமொத்த தலாக் ஆகிடுதுல, அப்போ நீ அந்த 3 மாதம் இதாவுடைய காலத்தில் செலவழிக்க கூடாது என்று சட்டம் சொல்லுது. ஏன்னா கணவன் மனைவி இல்லை. எப்படி சட்டம் சொல்ல? கணவன் மனைவி உறவு இருக்கிறது. 3 மாதத்துக்குள்ள முதல் தலாக்கில் அவங்க சேர்ந்து கொள்ளலாம், அல்லது பிரிந்து விட்டால் கூட சில மாதங்கள் சில வருடங்கள் கழித்து திருமணம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அந்த 3 மாத பீரியட் டைம் அவள் கணவன் மனைவிங்கிற உறவுனால 2 தலாக்குக்குமே நீ அவளுடைய இதாவுடைய காலத்தில் செலவு செய் என்று இஸ்லாம் சொல்லுது. 3வது தலாவுக்கு செலவு செய்யாத. சரி, இந்த 3 தலாக் விடப்பட்ட பெண்கள் அல்லது ஹுலா என்று சொல்லக்கூடிய ஹுலாவை கேட்டு பெற்ற பெண் இருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பெண் ஹம்லாக கர்ப்பமாக விட்டால் அவளுக்கான சட்டம் என்ன? அதையும் இஸ்லாம் மிக அழகான முறையில் அல்லாஹ் சொல்லித்தரான். வயின் குன்ன உலாத் ஹம்லின் ஃபன்ஃபிகு அலைஹின்ன ஹத்தா யலன ஹம்லஹுன்ன. நீங்கள் தலாக் விடப்பட்ட பெண், எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அது 1 தலாக் 2 தலாக் 3 தலாக் விடப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் முதல் 2க்கு செலவழிக்க முடியும் இதாவுடைய காலத்தில், 3வதுக்கு முடியாது. நல்லா விளங்கிக்கிறணும். ஆனால் அவங்க ஹம்லாக இருக்கிறாங்க, கர்ப்பமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், குழந்தை பெற்றெடுக்கின்ற வரை இதாவுடைய காலம் இருக்கிறது போல அவர்களுக்கு செலவழிக்க வேண்டும். இதுக்கு அல்லாஹ் காரணம் சொல்லலை. அப்போ ஆய்வின் போது என்ன தெளிவு கிடைக்குதுன்னா, அதாவது அந்த 3வது தலாக் சொன்னார் பாருங்க, அந்த 3வது தலாக்குக்கு செலவினம் இல்லைன்னு சொல்லியாச்சுல. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? குழந்தைய உள்ளே வச்சிருக்கிறனால செலவு பண்ணிட்டு இஸ்லாம் சொல்லுதில்ல, இது இந்த பெண்ணுக்கு இல்லை, உள்ளே இருக்கு பாருங்க நம்ம வாரிசு. அதான் நோக்கம். இஸ்லாம் எங்கே போய் உள்ள அப்படியே பார்க்குது. நீங்கள் உள்ள ஆய்வு பண்ண அதான் தெளிவு. அங்கே அடைச்ச வாசல் இங்கே ஏன் ஓப்பன்? சரி, அவர்கள் கர்ப்பமாகி வைத்து விட்ட பிறகு நீங்கள் அந்த குழந்தைக்கு அவர்கள் பால் ஊட்ட விரும்பினால் ஃபதூஹுன்ன உஜூரஹுன்ன, அவர்களுடைய அந்த பால் ஊட்டி தாய்மார்களுக்கு என்ன காசு கொடுப்பீங்களோ அதே மாதிரி கொடுங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். ஏன்னா பந்தம் முறிஞ்சு போச்சு, உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ அந்நிய பெண் மாதிரி இருக்கிறாங்க.
இப்போ பால் ஊட்டுறாங்க, ஒரு செவிலித்தாய்கிட்ட போய் பால் ஊட்டினா என்ன செலவழிப்பு, அது மாதிரி செலவழி. எப்படிங்க சட்டம் சொல்லுது இஸ்லாம்? இது சூரத்து தலாக்கில் 6வது 7வது வசனமாக அல்லாஹ் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்குறோம். அதே போல் மனைவிகளுக்கு இது மாதிரி செலவழிக்கணும். குழந்தைகளுக்கு அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை அழகான முறையில் செலவழிக்கணும். அலல் மௌலூதி லஹு ரிஸ்கு உண்ணவ கிஸ்வத்து உண்ணபில் மாரூப். சூரத்து பக்ரால 233வது வசனமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். உங்களுடைய குழந்தைகளுக்கான அந்த உணவு, அந்த ஆடைகள் இருக்கிறதே, அதை அழகான முறையில் நல்ல முறையில் செலவழிங்க அப்படின்ட்டு இஸ்லாம் அழகான முறையில் கற்றுத்தருகிறது. அப்போ நம்முடைய குடும்பத்திற்கு எந்த அளவுக்கு போதுமானதாக செலவு இருக்கிறதோ, வீண் விரையும் இல்லாத செலவாக இருக்கிறதோ, அத்தியாவசிய செலவாக இருக்கிறதோ, அதை நம்முடைய மனைவி மக்களுக்கு அழகான முறையில் செலவு பண்ணணும். இப்படி செலவு பண்ணலை அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் கேட்கப்படுது. ஏன்னா சிலர் கஞ்சப்பையன் இருக்கானுல்ல, சில எதுக்கு தான் சேர்க்கிறான்னு தெரியல, சேர்த்துக்கிட்டே இருக்கான், சொத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். கடைசியில் கபூரில் கொண்டு போன உடனே சொத்து அவனுக்கு சம்மந்தமே இல்லை. உயிருள்ள பொழுது ஆசையாக சில பொருள்கள் கேட்கின்ற பொழுது, சில பண்டங்கள் கேட்கின்ற பொழுது கூட வாங்கி கொடுப்பதற்கு கஞ்சத்தனம் உள்ள எத்தனையோ பெற்றோர்களை பார்க்குறமே. எதுக்குப்பா நீ சேர்க்குற? அவங்க உயிருள்ள போதே அனுபவித்து சாப்பிடட்டுமே. போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பொருள் கேட்குது, அது உண்மையிலேயே நல்ல பொருள் தான், அதை வாங்கி கொடுத்தா எந்த ஆபத்தும் இல்லை, அதுக்கு தேவையான பொருள் தான் அப்படின்னு சொன்னால் அந்த ஆசையான பொருளை அந்த ஆசை உள்ள நேரத்தில் தானே பயன்படுத்தி கொடுக்க வேண்டியதானா? ஆசை உள்ள உணவை சாப்பிடுன்னு சொல்லி கேட்குன்னு சொன்னால் வாங்கி கொடுக்க வேண்டியதானா? கொடுக்கல என்ன கொடுக்காம நீ சேர்த்து வச்சு என்ன செய்ய போகிறேன்? இருக்க பிடிச்சிக்கிறான், இவ்வளோதான் செலவு, இதுக்கு மேலே பாக்கி இங்கே உள்ளே போடுவேன், டபக்கடி ஏதாவது ஒன்று இழுத்துக்கிடுச்சுன்னு வச்சுக்க என்ன ஆகும்? இது இங்கே பிடிங்கி முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஆஃப் ஆகிடும். அப்போ கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு சட்டம் சொல்லுது இஸ்லாம். ஒருவேளை கஞ்சத்தனம் பண்ணுற, பிசுனாரித்தனம் பண்ணுற, சரியான முறையில் குழந்தைகளுக்கு மனைவிக்கு உண்டான அந்த செலவினங்களை செய்யலையா? மனைவிமார்களே, உங்களுக்கான சட்டத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹிந்து பின்த் உத்பா ரலியல்லாஹு தஆலா அவங்க வர்றாங்க. காலத்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்ன அபா சுஃபியான் ரஜுலுன் ஷஹீஹுன் வலைஸ யுஅ்தினி மா யுக்ஃபினி வ வலதி. அபூ சுஃபியான் இருக்கிறாரே, அவர் கொஞ்சம் இருகிட கஞ்சத்தனமான மனிதராக இருக்கிறார். எங்களுக்கு, எனக்கும் என்னுடைய குழந்தைக்கும் போதுமான அளவிற்கு உண்டான காசுகளை, உணவுகளை தருவதில்லை. இல்லாமா அகத்து மின்ஹு வஹுவ லா யஅலம். அவருக்கு தெரியாமல் அவருடைய பாக்கெட்டிலிருந்து நான் காசு எடுத்தா எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் போதுமான உணவு வாங்கிக்கிறவேன். அன்றைக்கி இருந்திருக்கிறார்ல, இன்றைக்கி தான் நிறையா இருக்காரு. இருக்கிறவருக்கு நீங்கள் பாடங்கள் கொடுக்கணும், பெண்களுக்கு சட்டம். அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் பாக்கெட்லேருந்து தெரியாமல் எடுத்துக்கிறணும், எடுத்து நான் அதையும் சேர்த்து செலவழிச்சேன்னா என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய மனைவிக்கு போதும்னு சொன்ன உடனே ஃபக்கால ஹுதி மா எக்ஃபிக்கு வலதிக்கு பில் மாரூஃப். இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி, பெண்ணே, உனக்கும் உன்னுடைய குழந்தைக்கும் எந்த அளவுக்கு போதுமோ இதை நீ மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. 5 தினார் போதும்னு சொன்னால் 5 தினார் தான் எடுக்கணும், 5 தினார் ஒரு ஃபில்ஸ் எடுக்கக்கூடாது. அதுதான் பில் மாரூஃப்ங்கிற வார்த்தையை எல்லாவோட தூதர் போடுறாங்க. உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் உனக்கும் உன்னுடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்க. இது திருட்டி பட்டம் கட்டுவீங்க, திருட்டி பட்டம் கட்டவே கூடாது, ஏன்னா திருடு இல்லை. இது திருடாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் திருட்டை கற்றுக் கொடுத்தாங்கன்னு வந்துடும். அப்போ ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு செலவழிக்க வேண்டும், அந்த செலவினங்கள் சரியான முறையில் செலவழிக்கணும். கஞ்சத்தனம் பண்ணுறாரு, இருக்கத்தனம் பண்ணுறாரு, தேவையான அளவுக்கு மனைவிக்கு குழந்தைக்கு கொடுக்கலன்னு சொன்னால் அவருடைய பாக்கெட்லேருந்து எடுங்க அப்படிங்கிற மாதிரியான சட்டத்தை, செலவு செய்யக்கூடிய விஷயங்களில் மனைவிக்கு குழந்தைகளுக்கான சட்டங்களை இஸ்லாம் சொல்லுது. எனவே இது விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் அடுத்து உறவுகளுக்கு செலவழிக்கணும். இன்றைக்கி பாருங்கள், எத்தனை பேர்கள் நம்ம ஊர் பள்ளியில் போய் பார்த்தீங்கன்னா வெளியில் வரிசையாக நின்றுட்டு இருப்பாங்க யாசிக்கக்கூடியவர்கள். இவர்கள்லாம் யார்? நம்முடைய சமூகத்தில் உண்டான ஏதோ ஒரு சகோதரனுடைய உறவுகள் தானே. அப்போ என்னுடைய உறவுகள் எங்கேயோ போய் கேட்கறது, வேறு ஊரில் உள்ள அந்த உறவுகள் இங்கே கேட்கறது, அப்படித்தான் அர்த்தம்.
இப்படிலாம் விட்டு வைக்கலாமா? இது இன்னைக்கு சமூகம் விட்டு வச்சிருக்கேன். அல்லாஹ் சொல்றான் வல் அக்ரபீன், உறவுகளுக்கு செலவழிப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் வந்து கட்டளையிடுறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது, உறவுகளுக்கு செலவழித்தால் என்ன அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லஹுமா அஜ்ரானி அஜ்ருல் கராபா வ அஜ்ரு சதகா, 2 நன்மைன்னு சொன்னாங்க. ஒன்று உறவை சேர்த்த நன்மை, உறவுக்கு செலவழித்த நன்மை கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுக்கு செலவழிக்கிறவருடைய நன்மைகளை சொல்கிறாங்க. அதனால் உறவுக்கு முக்கியத்துவம் தரணும். அதே போல் அடுத்து அனாதைகளுக்கு செலவழிக்க வேண்டும் என்ற சட்டத்தையும் இஸ்லாம் நிறைய சொல்லித் தருகிறது. அனாதைகளுடைய பொருள்கள் இருந்தால் அதை உரிய முறையில் பாதுகாக்கணும். அதை வந்து அவர்கள் அதாவது பருவ வயது வரைக்கும் பாதுகாத்து கொண்டு போய் கொடுக்கணும் என்றெல்லாம் இஸ்லாம் சட்டம் சொல்லி அவர்களுடைய பொருளை எந்த வகையிலும் தின்று விடாதீர்கள் என்றெல்லாம் பல்வேறு வசனங்களில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களை பார்க்குறோம். இது போக பொதுவாகவே நம்முடைய செலவினங்கள் எப்படி இருக்கணும், இன்றைக்கு செலவினங்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, குறிப்பாக பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படிங்கிறத 2வது குத்துபால ஒரு சிறிய அளவில் இன்ஷா அல்லாஹ் விளக்கி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சட்டங்களை முழுமையாக புரிந்து அதன் அடிப்படையில் செயல்பட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல செலவு செய்வதனுடைய சட்டங்கள், இப்படி ஒவ்வொரு பிரிவினருக்கான அந்த சட்டங்களை இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நிறையவே நம்ம பார்க்க முடியும். நேரமின்மை அப்படிங்கிறதுனால மிக சுருக்கமாகவே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அப்போ ஒட்டுமொத்தமாக நாம் செலவழிக்கக்கூடிய செலவினங்களுக்கான விசாரணை மறுமையில் இருக்கிறது. ஏன்னா நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு மனிதனுடைய கால் பாதம் அப்படியே பிடிச்சி இழுத்து கொள்ளப்படும். பொருளாதார விஷயத்தில் 2 கேள்வி, எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவழித்தாய் என்ற 2 கேள்விகள் இருக்கிறது. சம்பாதிச்சதுக்கு பதில் சொல்கிற மாதிரி செலவழிக்கிறதுக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை இஸ்லாம் சொல்லக்கூடிய செலவினங்களாக செலவழிக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறக்கின்ற பொழுதே அங்கேயும் இஸ்லாத்திற்கு முறையற்ற முறையில் செலவினங்கள் தொடங்குகிறது. அவர்களுடைய வாழ்க்கை அப்படி தான் ஒன்றாக. அப்போ பிறந்தாச்சு, பிறந்தவனே இஸ்லாம் என்ன சட்டம் சொல்லுது, எதுக்கு செலவழிக்க சொல்லுது? குழந்தை பிறந்துருச்சா 7ஆம் நாள் அக்கீகா கொடுங்க, குழந்தைக்கு வசதி இருக்கா, ஆணாக இருந்தால் 2 கொடுங்க, பெண்ணாக இருந்தால் 1 கொடுங்க, இப்படி தான் செலவை தொடங்க சொல்லுது. ஆனால் செலவு என்ன தொடங்குகிறது என்று சொன்னால், இன்றைக்கு சமுதாயத்தில் புறையோடி போய் கிடக்கக்கூடிய வரதட்சணை என்ற பெயரில் தட்சணை கேட்கக்கூடிய, பிச்சை கேட்கக்கூடியவர்களுடைய அந்த டிமாண்ட் என்னன்னு சொன்னால், முதல் பிரசவமா அவள் பெண் வீட்டாரில் தான் பார்க்கணும், அங்கேயே தொடங்க ஆரம்பித்தது. பல ஆயிரங்கள் கத்தி வச்சான்னு சொன்னால் ஆயிரங்கள் தாண்டி லட்சங்கள் கூட நெருங்கி விடுகிறது, அங்கே தொடங்குது. அதுக்கடுத்து குழந்தை பிறந்தவொடனே சீர்வரிசை கேட்குறான், அதுக்கு பொட்டு பொடி ஏதாவது தங்கங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்பளையாக இருந்துச்சு சொன்னால் சுண்ணத்து கல்யாணமே வைக்கிறான். அது கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டான், எங்கே கல்யாணம் முடிவு பண்ணான்னு எனக்கு தெரியல. அது வந்து அரபியில் சொன்னால் வந்து ஹித்தான் அப்படிம்பாங்க, விருத்த சேசனம் செய்தல் தமிழில், அதான் அந்த தமிழ் தான், வேறு தமிழே தெரியல. இது வந்து சுண்ணத்து. நகை வெட்டுறது சுண்ணத்தா? சுண்ணத்து. அது மாதிரி முன்னாடி வந்து தொழி தூக்கிட்டு இருக்குது கொஞ்சம் ஆம்பளைக்கு, அதை வெட்டி விடணும். இது சுண்ணத்தா? சுண்ணத்து. நகை வெட்டுறதுக்கு சுண்ணத்துன்னு வைக்கல, சுண்ணத்து கல்யாணம்னு சொல்லி நகை வெட்டுறதுக்கு இன்றைக்கி வெட்ட புரியல, சுண்ணத்து கல்யாணம் சொல்லி வைவை. நகை வெட்டுறதுக்கு கீழ்முடி எடுக்கிறீங்கள சுண்ணத்துன்னு வைவை, அதுக்கு ஒரு கல்யாணம் வைவை. இதுக்கு என்ன கல்யாணம்னு வச்சு விளங்கலை எனக்கு. ஒரு சமயம் ஆணும் பெண்ணும் கல்யாணம் ஆனால் அங்கே ஜாயிண்ட் ஆகிறதுனால கல்யாணம்னு வச்சானோ என்னமோ தெரியல, அல்ல அறிவான். அது சுண்ணத்து கல்யாணமே கிடையாதுங்க, அது ஒரு சாதாரணது. எப்படி மீசையை கட் பண்ணுவீங்களோ, கட் முடி எடுப்பீங்களோ, கீழ் முடி அகற்றுவீங்களோ, நகத்தை வெட்டுவீங்களோ, அதே போல் அந்த ஆணுடைய தோல் வந்து மர்மத்தினுடைய அந்த உறுப்பு அதிகமாக இருக்கிறனால அல்லாஹ் வெட்ட சொல்கிறான், முடிஞ்சு போச்சு அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக. இது சுண்ணத்து. இதுக்கு பார்த்தீங்கன்னா தாய் வீட்டு சீராக, தாய் மாமன் சீராக அங்கே தொடங்குது. சரி, அதுக்கடுத்து பெண்ணாக இருந்தால் பூ பெய்து விட்டால் அதற்கென்று அவர்கள் சடங்கு செய்யணும். அதுக்கடுத்து கல்யாணம் வந்துட்டா சொல்ல வேண்டியதே இல்லை, சுபஹானல்லாஹ். கல்யாணம் வந்துட்டா கல்யாணம் என்ற பேரில் வந்து செலவழிக்கக்கூடிய செலவினங்கள் இருக்கு பாருங்க. இந்த சமூகத்தில் சொல்ல முடியாத அளவிற்கு புறையோரி போய் இன்றைக்கு
திருமணத்தின் மூலமாக செலவினங்களை பார்க்குறோம். எதெல்லாம் கூடாதோ அத்தனை செலவினங்களும் இன்றைக்கு அந்த திருமணத்தின் பெயரால் செலவழிக்கப்படுதுன்னு சொன்னால், நாளைக்கு மறுமையில் விசாரணை இருக்குது. என்ன பதில் சொல்ல போகிறோம்? இந்த மாதிரி பிறந்ததுலேருந்து திருமணம் முடித்ததுலேருந்து அதுக்கடுத்து இறக்குறாருன்னு சொன்னால், இறந்த உடனே விடுறானான்னு சொன்னால் விடலை, இறந்த உடனேயே அழுகிறான். அம்மா இறந்துட்டா, அப்பா இறந்துட்டா, சோ இறந்துட்டாங்க, ரைட்டு. 1 மணி நேரம் 2 மணி நேரம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சட்டி வைக்கிறான், சோறு, வர்றவங்க எல்லாம் சாப்பிட்டு போகிறதுக்காக சோறு இல்லை, கேட்டரிங்கில் ஆர்டர் பண்ணுறான் சோறு சாப்பிடுன்னு சொல்லி. போய் பதில் சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் என்னங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் என்ன? இறுதி கட்டத்தில் இறுதி சடங்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்ல முறையில் தொழுகை வைத்து அடக்கம் பண்ண சொன்னாங்க. அவர்கள் கவலையோடு இருப்பார்கள், சாப்பிடக்கூட மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, துக்கத்தில் இருப்பாங்க, துயரத்தில் இருப்பாங்க. 3 நாட்கள் அவர்களுக்கு துக்கம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி சூழலில் அவங்க சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் உறவுகள் போய் அவர்களை சமாதானப்படுத்தி சாப்பிட சொல்லி, சாப்பாடு ஆக்கிட்டு கொண்டு போய் கொடுத்து சாப்பிட சொல்லுன்னு சொன்ன மார்க்கத்தில் இன்றைக்கு அந்த வீட்டார் அன்றைக்கு வரக்கூடிய அந்த மக்களுக்கு உணவு பொங்கி போடணும், சாப்பாடு பொங்கி போடணும், அல்லது சாப்பாடு ஆர்டர் கொடுத்து போடணுங்கிறதுக்காக வேண்டி அவன் போய் நகையை கூட அடகு வைத்து, நகை இல்லாவிட்டால் வட்டிக்கு வாங்கிட்டு செலவழிக்கக்கூடிய அவலங்கள் இருக்குமே சமூகத்தில். இது செலவினங்கள். அது முடிஞ்சா அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள் ஜியாரத்தை சாரத்துங்கிறான், 7ஆம் நாளுங்கிறான், 40ங்கிறான், விட்டுது, அவனை போட்டு அடிக்குது. மௌத்தா போகிற வரைக்கும் கேட்டுச்சு பாருங்க அந்த ஜனாசா, ஆண் பெண் ஜனாசா, அதுக்கு உயிரோடு அவன் கொடுக்க தயாராக இல்லை. இறந்த பிறகு ஆயிரங்கள் செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுக்கும் வர்றாரு ஆம்போ ஜவான் மாதிரி, என்ன மாதிரி தாடி வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு, வாங்க அஜரத்து, 7ஆம் நாள் பிரியாணி வந்தவொடனே இங்கே ஆள் ஃபாத்தியா. இன்னும் சிலர் கேட்குறது, உங்கள் அத்தா பேர் என்ன? எங்கள் அத்தா பேர் அப்துல் காதர். சும்மா இல்லா ரூஹி அப்துல் காதிர்ன்றவொன்னே அடி அப்பா, அவளுக்கு சரி உள்ள பொம்பளைகளுக்கு எந்த அஜரத்துமே இப்படி சொல்லலை. பார்த்தா அப்துல் காருங்கிற பேரவே சொல்லிட்டாரு. அப்போ நேரடியாக இவருடைய துவா அப்துல் காருக்கு அப்படி போய் ஒட்டி உரசுற மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுத்தவொடனே சரிதான், ஆத்ம திருப்தி. அப்போ இறந்து விட்ட பெற்றோர்களுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யணுமே. குழந்தைகள், நாம் செய்ய வேண்டிய நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி இது எத்தனை பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? எது இருக்கிறது அது இல்லை. இல்லாத செலவுகள் இன்றைக்கு அந்த இறுதி சடங்கு என்ற பெயரிலே ஃபாத்தியா என்ற பெயரில் அவர்களுக்காக வேண்டி செலவழிக்கப்படுகிறது. இதற்கான விசாரணையும் இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறந்தது முதல் இறப்பு வர, இது போக வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்காவுக்கு போகிறதுக்கு செலவழிக்கிறது, தர்காவில் போய் மொட்டை போடுறதுக்கு செலவழிக்கிறது, மௌலுதுக்கு செலவழிக்கிறது. ரபில் ஆஹிர் வந்துருச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு கொண்டாட்டம். இன்னும் 1 மாதம் 2 மாதத்தில் வந்தோம்னா கந்தூரிக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா அவருக்கு டோக்கன் கொடுக்கணும். கந்தூரி யார்? மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி பேரில் கந்தூரி கொடுத்து பெரிய பெரிய சட்டிகளை வச்சு சாப்பாடு ஆக்கி கொடுத்தவுடனே அதை அப்படியே பவ்யமாக வாங்கி அப்படியே அதில் பறக்கத்து இருக்கிற மாதிரி சாப்பிட்றீங்களே, இது சாப்பிடவே கூடாது, இதுக்கு செலவழிக்கவே கூடாது. இப்படி யாராவது மௌலுது ஓதுறாரு, இது மாதிரி ஷிர்க்குக்கு துணை போகிறாரு, அப்படியாப்பட்ட இமாமாக இருந்தால் அந்த இமாமை பின்தொடர்ந்து நீங்கள் தொழுகவும் முடியாது, சட்டம் சொல்லுது மார்க்கம். அப்போ செலவினங்கள் என்பது நீண்ட நெடியது. நாம் செலவழிக்கக்கூடிய செலவினங்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடித்தமானதா? மறுமையில் விசாரணை இருக்கிறது. அந்த விசாரணை மன்றத்தில் நீங்கள் நானும் பதில் சொல்ல முடியுமா என்பதை கவனித்து செலவு செய்ய வேண்டும் என்பதை ஒரு உரையாக இன்றைக்கு நாம் பாடமாக படித்திருக்கிறோம். எனவே முடிந்தவரை இன்னும் நிறைய செய்திகள் கிடைக்கிறது. எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி ஒவ்வொரு செலவினங்களும் செலவழிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலிருந்து அதை தப்பித்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடித்தமானதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய விசாரணையில் தப்பிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் மறுமையில் மாட்டிக்கொள்வோம். அதுபோன்ற சூழலிலிருந்து உங்களையும் என்னையும் எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பிய அடிப்படையில் செலவு செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.